அவங்க கமர்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஆடியன்ஸ் தான். கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கான படமே இது கிடையாது. தயவு செஞ்சு வந்து நல்லா பார்த்து கெடுத்துடாதீங்க, ஒரு ட்ரெண்ட் செட்டரை உடச்சிடாதீங்க, அவ்வளோதான். நல்லா தான் ப்ரோ இருந்தது. யார் ப்ரோ ஸ்லோவாக சொல்கிறா? ஒத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நேரம் அதெல்லாம் ஸ்லோவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து படம் நிஜமாவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஜினா கேசன்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் சார், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டோட்டலாக ஆக்ஷன் தான் நல்லா இருந்தது. ஆக்ஷன்னால வெறும் சண்டை மட்டும் வைக்காம நல்லா கமர்ஷியல்னு சொல்ல முடியல ப்ரோ. படத்தில் ஃபைட்டு மாஸ் சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் ஃபைட்டு வருது, வேறு எதுவுமே இல்லை. படத்தை சொல்லணும்னா ஸ்லோவாக போகுது. விஷனுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் செட் ஆகலை, அஜித்தோட ஃபைட்டுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் செட் ஆகலை. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மகிழ் வந்து வச்சு செஞ்சுட்டாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை தலையோடம் தான் பிரேக் டவுனோட ரீமேக்னு சொன்னாலும் அது வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வில்லனுக்குலாம் இங்கே ஸ்கோப் போட்டு அதுக்குன்னு ஒரு ட்ராவல் இருக்கும். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். படம் சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் சார் சான்ஸே இல்லாம ஆக்ஷன், நல்ல த்ரில்லர், ட்விஸ்ட் நிறைய இருக்கு. அர்ஜுன் சார் அண்ட் ஆரவ் ஈக்குவலா அவங்களுக்கு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. நல்லா ரெஜினா மேம் சர்ப்ரைஸ் நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மங்காத்தா லெவலுக்கு இருக்கு. ரொம்ப ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டோட்டலா ஆக்ஷன் தான் நல்லா இருந்தது. ஆக்ஷன்னால வெறும் சண்டை மட்டும் வைக்காம நல்லா நல்லா டிஃப்ரெண்ட் லொகேஷன் நல்லா இருக்கு. கேமரா ரொம்ப சொல்லணும், ஏரியல் ஃபோட்டோகிராஃபி ஃபண்டாஸ்டிக்கா அந்த இடத்தை எடுத்திருக்கிறது வந்து வெரி குட். அனிருத் வந்து கொஞ்சம் லோக்கியா மியூசிக் மீன்ஸ் இந்த அவரோட எப்போ இருக்கிற ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் படத்துக்கு ஏத்தாப்புல கொடுத்துருக்காரு, நல்லா இருக்கு. ஓகே தான், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? என்ன இல்லை, 2 வருஷம் கழிச்சு படம் வருது. நல்லா ஃபேன்ஸாக எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த மியூசிக்கு. ஏதோ மெசேஜ் எப்பவுமே எப்பயும் போல ஒரு கதைன்றது ஆக்சுவலாக இல்லை, ஏதோ மெசேஜ்னு சொல்கிறாங்க. பட் அது யாருக்கும் புரியுற மாதிரி இல்லை. செகண்ட் ஷோ பார்க்குறது நிற்கும், அதில் ராக்கியில் பார்த்து நீங்கள் வந்து பார்க்குற செகண்ட் டைம் பார்த்தாச்சும் புரிஞ்சிருன்ட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. பட் பார்க்கலாம், ஒன் டைம் சொல்ல வராருன்னா பொண்டாட்டி ஒழுங்கா வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வராரு. அந்த மெசேஜ் தான் இருக்கே தவிர பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஸ்டோரியை கரெக்டாக. கமர்ஷியல்னு சொல்ல முடியல ப்ரோ. படத்தில் ஃபைட்டு மாஸ் சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் ஃபைட்டு வருது, வேறு எதுவுமே இல்லை. படத்தை சொல்லணும்னா ஸ்லோவாக போகுது. நேர்கொண்ட பார்வையாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் மெசேஜ் ஆச்சு புரியுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து எனக்கு புரியல, செகண்ட் பார்த்தா புரியுன்னு பார்த்தேன், பட் புரியல. 2.5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. குட் பேக் எட்லியாச்சும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். படம் நிஜமாவே நல்லாவே இருக்கு. அஜித் சார் வந்து எப்பயும் அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மகிழ் திருமணி நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கு. ஆமாம், லவ் பொசிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து படம் நிஜமாவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஜினா கேசன்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் சார், அதுக்கப்புறம் அஜித் சார் வந்து மிகவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரிவெஞ்சிகோலாம் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு லேக் இல்லாமல் இருக்குது. ஒன்ஸ் பார்க்கலாம் படத்தை. ஸோ போர் அடிக்காமல் இருக்கும் படம் பார்க்கறதுக்கு. நல்லா தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் அது வைக்காதீங்க, தலைக்காக வரலாம், அவ்வளோதான். மகிழ் வந்து ஸ்டோரி டைரக்ஷன்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. பட் ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தலைக்காக வரலாம், பார்க்கலாம், அவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படின்னா அனிருத்தோட பிஜிஎம்க்கும் நல்லா தலையோட ஃபைட்டிங் கார் சீன் எல்லாம் லிங்க் ஆகும் பார்த்தோம். பட் எதுவுமே சிங்க் ஆகலை. பட் பிஜிஎம் ஓகே, நல்லா இருக்கு. அனிருத் பிஜிஎம் இல்லை அந்த ஆக்ஷனுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் செட் ஆகலை. அஜித்தோட ஃபைட்டுக்கும் அந்த பிஜிஎம்க்கும் செட் ஆகலை. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மகிழ் வந்து வச்சு செஞ்சுட்டாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை தலையை வந்து பெருசாக யூஸ் பண்ணல தலையை, அவ்வளோதான். அவர் நினச்சிருந்தா தலையை யூஸ் பண்ணி பெருசாக ஸ்டோரி எடுத்துருக்கலாம். பட் பெருசாக அதை யூஸ் பண்ணல, அவ்வளோதான்.
ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேயும் அங்கங்கே கொஞ்சம் போரிங்காக தான். ஓப்பனா தலைவெறியன் தான். பட் ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தலைக்காக வரலாம், பார்க்கலாம், அவ்வளோதான். படம் வந்து இது ஒரு கிளாசிக் டைப் தான், நம்ம மாசியாக இருக்காது. இப்போ என்ன இருந்தால் மாதிரி இது வந்து ஒரு ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம் தான். பிரேக் டவுனோட ரீமேக்னு சொன்னாலும் அதை வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வில்லனுக்குலாம் இங்கே ஸ்கோப் போட்டு அதுக்குன்னு ஒரு ட்ராவல் இருக்கும். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஃபைட் இல்லை, அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது கதையை ஓரியன்டாக தான் போகும், தவிர நமக்கு எந்த டீவியேஷனுமே இருக்காது. ஒரு ஒரு ஸ்லோ பர்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் ஆனால் அதுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா அதுக்கான எலிவேஷன் கொடுத்து அது ஒரு பீக்காக போய் பேங்காக முடிச்சிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே மாஸ் ஆக்ஷனாக இருக்கிறது பதிலாக இது ஒரு கிளாஸியாக இந்த மாதிரி இது பெரிய ஹீரோ பண்ணுறது நல்லா இருக்கு. படம் நல்லா சூப்பராக இருந்ததுன்னா அஜித் நல்லா செம்மையாக கலக்கியிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு தலைவர். தலைவர் ஸ்க்ரீனில் பார்க்கறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காரு. ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. கதை அழகாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பர் படம். அவர் அஜித்துக்காகவே வந்து செம்மையாக வந்து பார்க்கலாம். பியூட்டிஃபுல். அஜித் த்ரிஷா காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. பேரு கெமிஸ்ட்ரி அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன சொன்னீங்க வேறு? படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. பட் கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். அஜித் த்ரிஷா காம்பினேஷன் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஃபுல்லா ஸ்டைலிஷா இருக்கு. ஃபாரின்ல ஃபுல்லா ஷூட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. மங்காத்தா பார்த்தோம் ஈக்குவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா போச்சு ஒரு மாதிரி 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் மீதி 1.5 மணி நேரம் பிச்சு எடுத்துச்சு ப்ரோ படம். த்ரிஷா ஆக்டிங் நல்லா இருந்தது, அர்ஜுன் சார் ஆக்டிங் நல்லா இருந்தது, ஆதவ் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஆனால் லியோ பார்க்குற மாதிரி இல்லை ப்ரோ. த்ரிஷா ஆக்டிங் லியோவில் பார்க்குற மாதிரி அப்படிதான் ப்ரோ. இந்த ரொமான்டிக்லாம் ஒரு சரியா இல்லை, ரொம்ப ஸ்லோவாக. முதல்ல ஒரு 30 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு படம் ட்விஸ்ட் மாதிரி ட்விஸ்ட்டாக கிடச்சிது. மங்காத்தாக்கு அப்புறம் இந்த படம் தான் ப்ரோ. ப்ரோ அனியோட மியூசிக் செம்மையாக இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து சூப்பராக இருந்தது. இந்த குத்து பாட்டு மாதிரி இருந்தால் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் தான் ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு படம் ஸ்பீடு ஃபாஸ்ட் பேசிங்க. செகண்ட் ஹாஃப் தான் படமே. பிஜிஎம்லாம் பிரித்து மிரட்டிட்டாரு. ஆக்டிங் எல்லாம் சரியா இருக்கு. ஹாலிவுட் பக்கா ட்ரெண்ட் செட்டர். இதுக்கப்புறம் இதே மாதிரி படம் வந்ததுன்னா ஹாலிவுட்டே நம்ம கிட்ட வருவாங்க, நம்மளே ஹாலிவுட் கிட்ட வரலாம். அவங்க கமர்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஆடியன்ஸ் தான். கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கான படமே இது கிடையாது. தயவு செஞ்சு வந்து நல்லா பார்த்து கெடுத்துடாதீங்க. ஒரு ட்ரெண்ட் செட்டரை உடச்சிடாதீங்க, அவ்வளவுதான். அவர் ஆக்டிங்கை பத்தி சொல்லவே தேவையில்ல ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் தீனி போட்டிருக்காங்க, பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. ஃபுல் மீல்ஸ் அது நல்லா இருக்குது. அனிருத்தோட மியூசிக் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அந்த கார் சேஸ் சீன் தான் ஹைலைட் படத்துல. அதுல போடுற பிஜிஎம்ல இருந்து விஷுவல் எல்லாம் சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் ஹேட்ஸ் ஆஃப். நல்லா தான் ப்ரோ இருந்தது. யார் ப்ரோ ஸ்லோவா சொல்றா? ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் அதெல்லாம் ஸ்லோவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லா நல்லா இருக்குது. லாஸ்ட் சீன்லாம் சாட்டிஸ்ஃபைட், கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.